அண்மை செய்தி. காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்தும் மீனவ கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்திய எல்லையில் கடந்த 27ஆம் தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் 2 பேர் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியதுடன் அவர்களை கைது செய்து இலங்கை கொண்டு சென்றது. இதில் செந்தமிழ் என்ற மீனவருக்கு காலில் குண்டடியப்பட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் காரைக்கால் மீனவர்கள் கடந்த 8 நாட்களாக ஆர்ப்பாட்டம், போராட்டம், வாகன பேரணி, ரயில் மறியல் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மீனவர்களை உடனே விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் மீனவர்கள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு அங்குள்ள வணிகர் சங்கத்தினரும் பொதுமக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் சுமார் 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 1500க்கும் மேற்பட்ட படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 8 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் கோடிக்கணக்கில் புதுவை அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.